அந்த இடத்துலயே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனுச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம கார் வாங்க ஷோரூம் போறோம். ஒரு ஷோரூம் போய் பார்ப்போம். கார் புடிக்கல அப்படின்னா, இன்னொரு ஷோரூம் போவோம். நெறைய ஷோரூம் போவோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஷோரூம்லயுமே நம்ம கார் பார்க்கலாம். தப்பு கிடையாது. அவங்களும் வந்து அந்த போற இடத்துல எப்போதுமே வெல்கம் ட்ரிங்க் ஒண்ணு தருவாங்க. அதாவது ஜூஸ் தருவாங்க. எல்லா கஸ்டமருக்கும் ஜூஸ் தருவாங்க. இத வந்து எவ்வளோ பெரிய கொலை குத்தமா காமிச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு 2 ஷோரூம் போனதுக்கப்புறம் 3வது ஷோரூம்ல ஜூஸ் அடிச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப விஷால் அப்புறம் வந்து துஷாரா விஜயன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே போம்போது, "வாங்க உங்களுக்காக தான் காத்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடும். அது பிரெடிக்டபிள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள பத்தி தெரியும். உங்க குடும்பம் வந்து கார் ஷோரூமா போயிட்டுருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு ஜாலியா கார்ல ஒரு ரைடு போறீங்க. இதெல்லாம் என்ன ஜென்மம்? எனக்கு புரியல. அண்ட் இதுலயுமே இன்னொரு விஷயம் இருக்கு. டெஸ்ட் டிரைவ் வந்து சில இடத்துல ஃபேமிலியோட போக்கூடாது. யாரு ஐ மீன் ஒன்லி ஒருத்தர் மட்டும் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம். இல்ல 2 பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் போனாங்க. அது கூட ஒத்துக்கலாம். இது என்ன தப்பு? எல்லா ஷோரூமும் போய் பார்க்க தான் செய்வோம். அதுலலாம் தப்பு கிடையாது. அந்த ஷோரூம்ல இப்படிலாம் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. மேபி விஷால் அவர்களுக்கு ஏதாவது ஷோரூம்ல கேட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல.